Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 393 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த தடிமாட்டு தாண்டவனாயன் ஹாஸ்பிட்டலுக்கு உசுருக்காண்டி போராடிட்டு இருந்தவன ஒரே எத்தி திரிய விட்டானே. ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாருமே பதறுவாங்க. ஏன் இத பாத்துட்டு இருந்த பைரட்ஸ் கூட என்ன இவ்வளவு மோசமா இருக்கானுங்க, சுத்த சல்லிப்பைய போலன்னு எந்த ஒரு இஷ்யூவும் பண்ணாம அவங்க பாட்டுக்கு பாப்பாங்க. அவன் ஒரு செலஸ்டியல் டிராகனாமா, அதனால ஓவரா பில்டப் பண்ணுவான். அந்த டைம் அங்க இருக்க நர்ஸா பாப்பான், பார்க்கவே ரொம்ப அழகா இருப்பாளா. அப்படியே சுத்தி சுத்தி அவளை குரு 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 குருன்னு லுக்கு விட்டுட்டு ஓகே இவளை வேணா என் ஒய்ஃபா கேக்குறேமா, ஏதோ கடையில சாக்லேட் வாங்குற மாதிரி சொல்றான். கூட இருந்தவனுங்களும் ஓகே சார், அவளை உங்களோட 13வது ஒய்ஃபா ஹோலி லேண்டுக்கு அனுப்பிடுறாமா. அண்ட் அவனுக்கு 1ல இருந்து 5வது ஒய்ஃப் வரைக்கும் ஒரே தொல்லையா இருக்காமா. சோ அவளை நான் திருப்பி அனுப்புறேன், எனக்கு இனிமேட்டு அவளுக்கு தேவையில்லைன்னு வேற சொல்லுவான். ஓகே சார் செஞ்சிடலாம் சார்னு அவன் சொல்ற எல்லாத்துக்குமே கூட இருக்கவனு ஆமாஞ்சாமி தான் போடுவானுங்க. இப்படி திடீர்னு ஒய்ஃப்னு சொன்னா அந்த பொண்ணு பதற மாட்டா. ஐயோ வேண்டாம் என்னால எல்லாம் உங்க ஒய்ஃப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு பதறுவான். அந்த டைம் இன்னொருத்தன் பதறி அடிச்சு வருவான். என்னடான்னா இவன் தான் ஃபியூச்சர்ல அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன். இத சொன்ன அடுத்த செகண்டே டொப்புன்னு சுற்றுவான். அதுவும் எதுக்காக, அவனை கல்யாணம் பண்ண போறதுக்காக இல்ல, இவன் முன்னாடி எந்திரிச்சு நின்னுட்டானாமா, அதுக்கு சுற்றுக்கான். அவ கல்யாணம் பண்ணிக்க போற ஆளு கண்ணு முன்னாடியே சுடுபட்டு ரத்தம் வரத பார்த்த உடனே பதறி அடிச்சு கத்த ஆரம்பிச்சிருவா. போய் என்ன ஏதுன்னு பார்க்க கூட விட மாட்டானுங்க, அவளை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவானுங்க. அட கொலகார பாவிகளா இப்படி இருக்கீங்களேடான்னு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு தொண்டையிலேயே கத்துவா. ஆனா யாருமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. எல்லாம் கண்டும் காணாம என்ன நடக்குதுன்னு கூட கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அப்ப இந்த அண்டாவாயன் பார்த்துட்டு ரோமஸ கேள்விப்பட்டதை விட நிஜத்துல ரொம்ப கொடூரமா இருக்கானுங்கன்னு இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். அப்ப அந்த சப்பவாயன் என்னமா என்ன அழுகுற, எங்களையவே எதுக்க சொல்றியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் நடந்து வர்ற மாதிரி சவுண்ட் கேட்கும். அதுவும் நல்லா ஜம்முன்னு அசால்ட்டான ஒரு வாக்குல சரக்கடிச்சுக்கிட்டே வருவான். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜோரோ தான். அங்க அந்த பொண்ணு கதறிட்டு இருப்பான், என்ன விடுங்கன்னு. விடாதீங்களே ஹார்பருக்கு தூக்கிட்டு போங்களேன்னு சொல்லிட்டு இருப்பானா. ஜோரோ இது எதையுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போவான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு பதறுவாங்க, யாரா இவன் செலஸ்டியல் முன்னாடி நடந்து போறான், அறிவு இருக்கா அவனுக்கு அப்படி இப்படின்னு. நிறைய பேருக்கு நம்ம ஜோரோ பத்தி தெரிஞ்சிருக்கு. இவன் ஈஸ்ட் ப்ளூவோட பைரட் ஹண்டர் ஆச்சே, இவன் இதுக்கு லூசுத்தனமா இப்படி போயிட்டு இருக்கான், இந்த மென்டல் பைலுக்கு எதுவுமே தெரியாதா போச்சு, இவனால பெரிய பஞ்சாயத்து வர போதுன்னு பதறுவானுங்க. இத சுத்தி இருக்கிற எல்லா பைரட்டுமே பாத்துட்டு இருப்பாங்க. ஜோரா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. என்ன நடக்குது இங்க, 50 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அட்ட டைம்ல கண்டதை சாப்பிட்டு வயிறு வலி இருந்துச்சான்ட்டு சரக்கடிச்சிட்டே வருவான். ஆப்போசிட்ல அந்த சப்பானி பைய பாத்துட்டு அப்படியே நம்ம ஜோரோவை பார்த்து மிரண்டு போய் லுக்கு விட்டுட்டு இருப்பான். ஏன்னா இவன் முன்னாடி எவனுமே இப்படி எதிர்த்து நடந்ததே இல்ல. அதாவது ஒரு காமன் பீப்புள் இப்படி ஒருத்தன் நிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே காண்டாவும். உடனே ஜோரோ என்னப்பா என்னாச்சு, ஏதாச்சும் டைரக்ஷன் தப்பா வந்துட்டியா, ரூட் ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்பான். ஜோரோ ரூட் சொல்லி தராராமா. இத சொன்ன உடனே கொய்யாலன்னு சொல்லிட்டு டப்புன்னு கண்ணு வச்சு சுடுவான். சுட்டா உடனே அந்த குண்டுல போய் மாட்டுவானா. டாப்புன்னு விலகி என்னையவே அட்டாக் பண்றியா செத்தடான்னு சொல்லி கத்தி எடுத்து ஓங்கி வெட்ட வருவான். இது எல்லாமே பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கும். இத பார்த்த பைரட்ஸ் எல்லாம் ஐயோ என்ன இவன் இப்படி பண்ண போறானேன்னு பதறிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் ஜுவல்லரி போனி பைரட் இருக்கால, அதான் சாப்பாடை வெளுத்து வாங்குவாளே, அவ டப்புன்னு ஜோரோ மேல பாஞ்சவன அப்படியே அமுக்குவா. என்ன இந்த பொடுசு நம்மள தள்ளிட்டு போகுதுன்னு அவனுக்கு ஒண்ணும் புரியல. அவன் சுட்ட உடனே இப்ப நடந்த சம்பவம் எல்லாமே வித்தின் 1 or 2 செகண்ட்ஸ்ல முடிஞ்சு போச்சு. அவன் பார்த்துட்டு என்ன ஆப்போசிட்ல இருந்தவன ஆள காணுமே. அப்ப போனி ஜோரோ மேல உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பான். ஐயோ அண்ணா அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டியாடா வெண்ணேன்னு. தலைவர் முன்னாடி இப்படி எல்லாம் எந்திரிச்சு நிக்கலாமா, பாத்தியா இப்ப தேவையில்லாம செத்து போயிட்ட, ஏன் இந்த வேண்டாத வேலைன்னு சொல்லி சத்தமா அழுவா. ஆனா ஜோரோ கிட்ட சத்தம் போடாம அப்படியே கடை மூவ் பண்ணிராத, உனக்கு தான் ஆபத்தும்பா. ஜோரோ மூஞ்சி பூரா ரத்தமா இருந்த மாதிரி இருக்கும், ஆனா அது ரத்தம் இல்ல தக்காளி சாசு. அந்த போனி என்ன பண்ணிட்டான்னா அவன் சுட்டல இவன் செத்து போயிட்டான், அந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடிடுவான். அவன் உடனே அவன் கண்ணை பார்த்துட்டு எந்த அளவுக்கு என் கண்ணு சுடுதா, வேற மாதிரி சரி அதான் அவன் செத்துட்டானு சொல்லிட்டு வழக்கம் போல அந்த அடிமை மேல ஏறி உட்கார்ந்து ஜம்முன்னு அப்படியே மூவ் பண்ணி பொறுமையா போவான். அது வரைக்கும் யாருமே தலையை நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. அப்படியே அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே ஜோரோவை பிடிச்சி எல்லாம் வளைச்சு திட்டுவாங்க. ஏன்டா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ ஏதாச்சும் பஞ்சாயத்து பண்ணினா அட்மிரல்ஸ் எல்லாருமே இந்த ஐலாண்டுக்கு பாஞ்சு வருவானுங்க. வந்தா என்ன ஒண்ணு தெரியுமாடா வெண்ண, நீ பைரட்டா இருந்தீனா இந்த ஐலாண்ட்ல சில எழுதப்படாத ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இல்லன்னா பிரச்சனையில மாட்டி சிக்கி சின்ன பின்னமாயிரவாடா சாணி மண்டையாம்பா. பிரச்சனையா, ஆமா நீ யாரு, இங்க இருந்த குழந்தை எங்கன்னு கேட்பான். ஆக்சுவலா அந்த போனி புள்ளதான் சின்ன பொண்ணு மாதிரி மாறி இருக்கா. உடனே கத்துறதுன்னு டேய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுட்டு இருக்க, நான் சொல்றது உனக்கு புரியலையாடா முட்டா பையல அப்படி இப்படின்னு வண்டையா திட்டுவா. இது எல்லாத்தையுமே இந்த டோமர் மண்டை எனக்கு பார்த்துட்டு நல்ல வேலை அந்த ஜுவல்லரி போனி வந்து இடையில காப்பாத்தினா, இல்லன்னா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். இவன் வேற யாரும் இல்ல, பைரட் ஹண்டர் ஜோரோ. ஸ்டார் ஹேட் பைரட்ல ஒரு மெம்பரும் வாங்கிய இந்த கப்போன் பெக்கே பைலுக்கு ஆல்ரெடி நம்ம குரூவை பத்தி தெரிஞ்சிருக்கு. அதான் கவர்மெண்ட் ஆளுக கூடயே காட்டுத்தனமா சண்டை போட்டிருக்கானுங்களே, அதுக்காக அந்த செலஸ்டியல் டிராகன் சார்லஸையே எதிர்த்து சண்டை போட போயிருக்கான்னா கண்டிப்பா இது முட்டாள்தனம். இவன் மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லா பைரட்
பைரட்ஸுமே மாத்தி மாத்தி இதைத்தான் பேசுவானுங்க. நல்ல வேலை இவ வந்து காப்பாத்திட்டா, இல்லன்னா பிரச்சனை பெருசா இருக்கும். சொல்ல போனா இதனால இந்த மொத்த இடமுமே ரத்த கரையா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. சோ எல்லாருமே அப்படி மாத்தி மாத்தி ஜோரோவை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஜோரோக்கு இந்த பஞ்சாயத்தை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. அந்த பொண்ணோட ஃபியான்சிய சுட்டான்ல, அவனை நான் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன்பா. டேய் அவனே ஸ்டேஞ்சர், அவனை ஏன்டா காப்பாத்துறேன்னு கேட்டா கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போவான். அவளுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு பைரட் மக்களுக்கு ஹெல்ப் பண்றானா, இந்த மாதிரி ஒரு பைரட்டை நான் இது வரைக்கும் உலகத்துல பார்த்ததே இல்லம்பா. அப்படியே கட் பண்ணி 41வது மரத்தை காட்டுறாங்க. அங்கதானே நம்மளே கப்பல் இருக்கு. பிராங்கி, சஞ்சீவ், உசோப்பு இவங்க 3 பேரும் ஜாலியா காஃபியை போட்டு குடிச்சுக்கிட்டு அந்த ஐலாண்டு சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இவனு எங்க இருக்கானே, இனி அடுத்து அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஒரு ரவுண்ட் உள்ள போயிட்டு வருவானுங்கல்ல. சோ அப்ப என்னென்னலாம் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு போன் வரும். நமிதா போன் பண்ணியிருக்கான்னு நினைச்சு சந்தோஷத்துல பயங்கரமா ஆடுவான். ஆனா போன் பண்ணது சாப்பரு. பயங்கர பதட்டத்தோட பேசுவான். ஐயோ ஐஸ்கிரீம் வாங்குறதுக்குள்ள இப்படி ஒரு பஞ்சாயத்து ஆயிருச்சு, அவன் எங்க போனா என்னன்னு தெரியலையே அப்படி இப்படின்னு. ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா, ஐயோ சஞ்சய் நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவான். அடச்சி சொல்லிட்டாலுமா. அதுக்குள்ள இவனு 2 பேரும் என்னப்பா என்ன பஞ்சாயத்துன்னு உள்ள வந்துருவானுங்க. அப்புறம் தான் மேட்டரை சொல்லுவான், கேமிய கிட்னாப் பண்ணிட்டானுங்கன்னு. எது கிட்னாப் பண்ணிட்டானுங்களான்னு கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். இந்த வேலையை பண்ணது இங்க கிட்னாப் பண்ணிட்டு தெரியுவானுங்களே அந்த கேங் தான். அவனுங்க எதுக்கு பண்ணானுங்க ஏன் பண்ணானுங்க எல்லாம் தெரியாது. ஆனா இந்த மாதிரி மெர்மைடு ஃபிஷ்மேன் எல்லாத்தையுமே கடத்தினா உடனே அவங்க எல்லாத்தையும் வித்துருவாங்களாமா. இவன் பேசிட்டு இருக்க அந்த டைம் தான் அங்க கடத்திட்டு அவனுக்கு பாட்டுக்கு போயிட்டு இருப்பானுங்க. அதுவும் கேமியெல்லாம் மூட்டையில கட்டி தூக்கிட்டு போவான். அப்படி மட்டும் கேமிய வித்துட்டான்னா அதுக்கப்புறம் அவ காலம் பூரா அடிமைதான், அவளை காப்பாத்தவே முடியாது. இந்த ஐலாண்டுல மனுஷங்களை விக்கிறதுக்குன்னு ஏகப்பட்ட ஷாப்புங்க இருக்காமா. யார் அவளை கடத்தினா எந்த இடத்துல விற்க போறானுங்க எதுவுமே தெரியல. ஏன் கேமிய கிட்னாப் பண்ணது யாருன்னு கூட தெரியல. இந்த ஆர்கிபெலகம் ஏதாச்சும் சின்ன இடமா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப பெரிய இடமாச்சே. இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில ஸ்பிளிட் ஆகி போய் அவளை தேடுறதான். அதனால சட்டு புட்டுன்னு அவளை தேடுற வேலையை ஆரம்பிங்கப்பா. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் பொறுமையா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி நிலைமைன்னு வரும்போது ஒரு காவாலி பள்ளியில பிடிக்க இன்னொரு காவாலி பள்ளி தான் தேவை. அப்படின்னா நான் பிளையிங் ஃபிஷ் ரைடர்ஸ கூப்பிட போறேன்னு சும்மா கேட்டா மாசா நம்மாலு சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.